நாட்டில் நிலவுகிற ஒற்றுமையை சீர்குலைக்கக்கூடிய செயல். மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தி அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்கிற குறுகிய நோக்கத்தோடு பாஜக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயகத்திற்கு எதிராக புறம்பாக செயல்படுகிறது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறது, மதச்சார்பின்மை கொள்கைக்கு புறம்பாக செயல்படுகிறது. இவைகளுக்கெல்லாம் எதிராக, சர்வதிகாரத்திற்கு எதிராக, மோடியின் பாசிசத்திற்கு எதிராக நாட்டில் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையோடு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதன் ஒரு அங்கமாக மட்டுமல்ல, இந்தியா கூட்டணியை உருவாக்குவதில் பெரும் பங்களிப்பை செய்திட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டார். தமிழ்நாட்டில் தோழமை கட்சிகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து நல்ல உடன்பாடுகள் எட்டப்பட்டு விட்டன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவரோடு எங்களுடைய பேச்சுவார்த்தை குழுவும் நாங்களும் கலந்து பேசி 2 தொகுதிகள், ஒன்று நாகப்பட்டினம், ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி, அதேபோல் மற்றொன்று திருப்பூர் தொகுதி. இந்த 2 தொகுதியிலுமே சென்ற முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டதும் வெற்றி பெற்றதையும் அனைவரும் அறிவோம். அந்த அடிப்படையில் 2 தொகுதிகள், அதே தொகுதிகள் மீண்டும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2இல் மட்டுமல்ல, புதுச்சேரி உள்ளிட்ட 40 தொகுதிகளிலும் நாங்கள் வெற்றிக்காக பாடுபடுவோம். ஏதோ 2 சீட்டு என்பதல்ல, எல்லா சீட்டும் எங்கள் சீட்டு தான். தமிழ்நாட்டில் இருக்கிற 39 சீட்டும், பாண்டிச்சேரி ஒரு சீட்டும், 40 சீட்டுமே நாங்கள் போட்டி போடுவதாக எங்கள் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிற என்கிற அடிப்படையில் தான் எங்களது கட்சி தோழர்கள் மிக சிறப்பாக பணியாற்றுவார்கள். இந்த முறை, சென்ற முறை 39இல் 38 வெற்றி பெற்றோம். இந்த முறை 39இலும் வெற்றி பெறுவோம், பாண்டிச்சேரியிலும் வெற்றி பெறுவோம். 40க்கு 40 நாடும் நமதே என்கிற முறையில் வெற்றி அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதை எங்கள் கட்சி முடிவு செய்யும். அது பத்திரிகையாளர் முடிவு பண்ண முடியாது, அது கட்சி முடிவு செய்யும். சில நாட்களில் அறிவிக்கப்படும், சில நாட்களில் அறிவிக்கப்படும். நன்றி தம்பி, தம்பிக்கு நன்றி. எல்லாரும் தெரியுற மாதிரி. ஆனா வாங்க, எல்லாம் நில்லுங்க.